கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இடம்பொருள் ஏவல் பாடல்கள் இணையதளத்துல வெளியானது. தயாரிப்பாளர் இயக்குனர் அதிர்ச்சி. லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இடம்பொருள் ஏவல் படத்தை சீனு ராமசாமி இயக்கியிருக்காரு. விஜய் சேதுபதி, விஷ்ணு, நந்திதா, ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. வைரமுத்துவோட பாடல்களுக்கு யுவன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட பாடல்கள் வர 18ஆம் தேதி பிரம்மாண்ட விழா நடத்தி வெளியிட திட்டமிட்டிருந்தாங்க. அதுக்குள்ள பாடல்கள் இணையதளத்துல வெளியாயிடுச்சு. எல்லா இணைய பக்கங்களையும் இலவசமா டவுன்லோட் செய்யற அளவுக்கு கிடைக்குது. இதனால தயாரிப்பாளர் லிங்குசாமியும் இயக்குனர் சீனு ராமசாமியும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க. இது பத்தி இயக்குனர் சீனு ராமசாமி சொல்லியிருக்கிறது, முதல் முறையா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும் கவிஞர் வைரமுத்துவும் இணையும் படம் இதுன்றதுனால 2 பேரோட ரசிகர்கள் மத்தியில படத்தோட பாடல்கள் பத்தி பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பா வந்திருக்கு. அது டிசம்பர் 18ஆம் தேதி எல்லார் முன்னிலையிலும் வெளியிடலாம்ன்ற திட்டத்துல அதுக்கான வேலைகள்ல நாங்க ஈடுபட்டு இருந்தோம். இந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்னாடி படத்தோட பாடல்கள் இணையத்துல திருட்டுத்தனமா வெளியானதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கும். வேறு எந்த தொழிலையும் திரைத்துறையில இருக்கும் அளவுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குமான்னு தெரியல. மொத்த துறையும் பாதுகாப்பற்ற சூழலிலே இயங்கிக்கிட்டு இருக்கு. யார் மூலம் எப்படி இந்த பாடல்கள் இணையத்துல வெளியாச்சுன்றது எங்களுக்கு தெரியல. ஆனா மிகுந்த சிரத்தை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு இப்படி திருட்டுத்தனமா மக்களை சென்றடைந்தது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் மன உளைச்சலையும் தருதுன்னு சொல்லியிருக்காரு சீனு ராமசாமி.